அது ஆனா அவருக்கு அனுபவிக்கவும் தெரியாது சக்தி. காரணம் அவர் வளர்ந்த விதம். அவரோட பிள்ளைங்களும் தம்பிங்கள போல அவரு சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் சொத்தை அவங்களால அனுபவிக்க முடியும். ஆனா அவரு சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா வாழ்க்கைய நிம்மதியா வாழவே முடியாது. சரி போதும், அந்த பேச்செல்லாம் விடு. நம்ம நிம்மதியா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சக்தி, நம்ம கொடைக்கானலுக்கா போறோம்? நேற்று அவ்வளோ தூரம் சொல்லி கூட்டு வந்ததுக்கு அப்புறமும் கொடைக்கானல் தான் போறோமான்னு கேட்டா அப்புறம் என்ன அர்த்தம்? இல்ல, சர்ப்ரைஸா நீ வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டனா அதான் சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். 100% கொடைக்கானல் தான் போறோம். போதுமா? சரி, அப்ப அங்க ஜீவானந்தம் சார் இருந்தா அவரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? இங்க பாரு, பழசெல்லாம் சத்தியமா பேச மாட்டேன். வெண்பாவை பார்க்கணும் போல இருக்கு சக்தி. ஜனனி, இப்போ அவர் கொடைக்கானல்ல இல்லை. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வேலை விஷயமா நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்காரு. கூட வெண்பாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஜனனி, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம யாரையும் தொந்தரவெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம மட்டும் போகிறோம், அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன? கரெக்ட், நீ சொல்றதும் கரெக்ட் தான். யாரையும் பார்க்க வேணாம், யார்கிட்டையும் பேச வேணாம், யார பத்தியும் நினைக்கவும் வேணாம். இந்த ட்ரிப்ல நம்ம 2 பேரும் பீஸ்ஃபுல்லா இருப்போம். என்னாச்சு ஜனனி? எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இறங்கினேன்ல. எதுக்கு? நில்லு, சொல்றேன் நில்லு. ஜனனி, இங்க வா. என்னடா இதெல்லாம்? ஜனனி, சொன்னா கேளு. உன்னால ரொம்ப நேரம் முன்னாடி உட்காந்துட்டு வர முடியாது. நீ இப்ப பின்னாடி காலை நீட்டிட்டு நல்ல வசதியா உட்காந்து வா. அதெல்லாம் முடியாது, நீ வா, நம்ம 2 பேரும் முன்னாடியே உட்காந்து போலாம். சொன்னா கேளு. இங்க பாரு, அம்மா உனக்கு நட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்ல சுடு தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நீ காலை நீட்டிட்டு ஃப்ரீயா உட்காந்து உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு பேசாம வா. இங்க வா. என்ன சக்தி? ஏறு. நான் உனக்கு இப்படி உட்கார்ந்து வரணும். வசதியா இருக்கா? நல்லா சாஞ்சுக்கோ. நல்லா சாஞ்சு உட்கார். சாஞ்சு உட்கார். இன்னும் இன்னும். இந்த 10 நாள் நம்ம கொடைக்கானலுக்கு போய் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், எங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம், இதை பத்தி மட்டும் யோசி. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் மறந்துடுச்சுங்க. இந்தா, இதில் சுடு தண்ணி இருக்குது. அப்புறம் அந்த பவுச்சில் வந்து அந்த நட்ஸ் போட்ட டப்பா இருக்குது. உனக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ சாப்பிடு. போவோமா?
சொல்லுங்க மேடம். நம்ம கொடைக்கானல் தானே போறோம்? ஆமா ஆமா ஆமா. இல்ல ம். நம்ம அங்க எங்க ஸ்டே பண்ண போறோம்? டேய், எல்லாத்தையும் இப்பவே கேட்காதடி. அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். நீ அமைதியா வா. சர்ப்ரைஸா?